அன்பான சகோதரர் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் மனுஷனாக அவதரித்ததே நம் பாவங்களுக்காக அவர் மரிப்பதற்காகவே. ஏன் தேவனே வந்து மரிக்க வேண்டும்? அவர் நீதி உள்ள தேவன். பாவம் செய்த பாவத்தோடு வாழும் மனிதர்கள், அவர்கள் பாவம் மன்னிக்கப்படாமல் அவர்கள் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. இது எப்படி என்றால், ஒரு நியாயாதிபதி நீதி ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் பொழுது தன்னுடைய மகனே குற்றம் செய்து குற்றவாளியாக கூண்டில் நிறுத்தப்பட்டாலும் அவர் நீதிபதியாய் இருக்கிறபடியால் நீதியின்படி அவனுக்குள்ள தண்டனைக்கேற்ப அபராத தொகையை அவன் செலுத்த வேண்டும். எனவே அபராத தொகையை நியமிக்கிறார். அதே வேளையில் அவர் அவனுடைய தகப்பனாக இருக்கிறபடியால் அந்த அபராத தொகையை தானே கட்டி அவனை மீட்டுக் கொள்ளுகிறார். ஏன்? அவர் ஒரு நீதிபதி. இதுபோல தேவன் பரிசுத்தரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறபடியால் மனுஷன் பாவம் செய்ததினாலே அவனுடைய நீதி மனுஷனுக்கு பாவத்திற்கான தண்டனையை தந்தது. அதே வேளையில் அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறபடியினாலும் அவர் அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ளவராயிருக்கிறபடியால் நாம் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனைக்கு பதிலாக அந்த பிராய சித்தத்தை தானே ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன செய்தார்? அவர் வாழ்ந்த நாட்களில் பல ஓமைகள் மூலமாக பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, அதற்கு செல்ல வேண்டுமானால் மனம் திரும்ப வேண்டும் என்பதையும் கூறினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். பலவிதமான வியாதியினால் பீடிக்கப்பட்டிருந்தவர்களை சுகப்படுத்தினார். மேலும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தான் தேவன் என்பதையும் தானே இரட்சகர் என்பதையும் தன்னுடைய மரணத்தினாலேயே மீட்பு உள்ளது என்பதையும் தெரியப்படுத்தினார். அங்கிருந்த மத போதகர்களும் மற்றவர்களும் அவர் மேல் பொறாமை கொண்டு பொய்யான குற்றங்களை சாட்டி சிலுவையில் அறையும்படி அந்த எருசலேம் தேசத்தில் உள்ள அதிகாரிகளிடம் ஒப்பு கொடுத்தார்கள். அவர் பிறந்ததே நம் பாவங்களுக்காக மரிப்பதற்கே. அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பே தனக்கு என்ன செய்வார்கள் என்பது அவருக்கு தெரியும். அதன்படியே அவரை சித்திரவதை செய்து சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய மரணம் உலகத் தோற்றத்திற்கு முன்பே குறிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு பூமிக்கு மனுஷனாக வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவருடைய மரணத்தை குறித்து தீர்க்கதரிசிகள் கூறினார்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். மேலும் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மரணத்தை குறித்து பலமுறை கூறினார். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். நானே வாசல். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இப்படி பலமுறை தெளிவாக தன்னுடைய மரணத்தினாலேயே மனித வர்க்கத்திற்கு மீட்பு உண்டு என்பதையும் அவர் எப்படி மரிக்கப் போகிறார் என்பதையும் தெளிவாக அவர் கூறினார். அவர் தனது முழு இரத்தத்தையும் பாவிகளாகிய
நம் பாவம் மன்னிக்கப்படுவதற்காகவே அவர் சிந்தினார். அவருடைய மரணம் எதேச்சையாக ஏற்பட்டது அல்ல. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தமே நம் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளது. வேதம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. அவர் அன்புள்ளவர். தான் சிலுவையில் தொங்கின போதும் கூட அவர், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். லூக்கா 23:34. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. கல்வாரி சிலுவையிலே மரித்த ஆண்டவர் இயேசு அப்படியே இருந்து விடவில்லை. அவரை அடக்கம் செய்தார்கள். அவர் தான் முன்பு சொன்னபடியே அவர் மரணத்தை ஜெயித்தவராய், பிசாசை ஜெயித்தவராய் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். தான் உயிருடன் எழுந்த பின் தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வெளிப்பட்டு தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். யாவரும் பார்த்து கொண்டிருக்க மேகங்கள் நடுவே பரலோகம் சென்றார். செல்லும் முன் மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று கூறினார். வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவர் வருவதற்கு முன் இன்ன பிரகாரமாக உலகத்தில் நடைபெறும் என்று சொல்லப்பட்ட காரியங்களெல்லாம் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. அவர் பூமியில் இருந்தபோது சொன்னார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும் என்றார். மத்தேயு 24:6-7. அவர் சொன்னதின்படியே இது கடைசி காலம். எங்கும் பாவமும் அக்கிரமமும் நிறைந்து காணப்படுகிறது. கொள்ளை நோய்களாக கொரோனா மற்றும் பல நோய்களும் ஏற்பட்டு வருகிறது. அவர் சொன்னது போல உலகமெங்கும் பஞ்சங்களும் ஏற்பட்டுள்ளது. ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகிக் கொண்டே வருகிறது. வேதத்தில் கூறப்பட்டுள்ளபடி வெட்டுக்கிளிகளும் வந்து பஞ்சம் வருவதற்கான வழிகளை உண்டாக்குகிறது. எனவே அவர் திரும்ப வருவதற்குள் மனம் திரும்பிவிட்டால் நரகாக்கினையிலிருந்து நாம் தப்ப முடியும். எனது அடுத்த கடிதத்தில் ஆண்டவர் இயேசுவின் மரணத்தினால் உங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.